இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை திட்டமிட்டு சிக்க வைத்ததாக திமுகவின் முக்கிய புள்ளியின் மீது புகார் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். திமுகவின் பொருளாளராகவும் அமைச்சராகவும் இருப்பவர் துரைமுருகன். இவர் நீண்ட காலம் திமுகவில் தொடர்ந்து பயணிப்பவர். ஆரம்பத்திலிருந்தே திமுகவில் தான் இருக்கிறார். கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். திமுகவில் வன்னியர் சமூகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த வீரபாண்டியார் மறைவுக்கு பிறகு திமுகவில் வன்னியர்களை வசப்படுத்துவதற்காக துரைமுருகனுக்கு பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு பொது செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டு, இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார். நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிறார். சில முக்கியமான இலாக்காக்கள் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கமும் இருக்கிறது. அதை போலவே இன்னொரு துணை முதலமைச்சர் பொறுப்பு அவருக்கு கொடுத்திருக்கலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே பேசியிருக்கிறார். வன்னியர்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் திமுகவில் இல்லை என்று பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் சிவசங்கரன் போன்றவர்கள் எல்லாம் திமுக அமைச்சரவையில் மந்திரியாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் துரைமுருகன் வீட்டில் இன்றைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய வீட்டிலும் துரைமுருகனுக்கு சொந்தமான பல இடங்களிலும் இன்றைக்கு அமலாக்கத்துறை சோதனை காலையிலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பல விவரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதற்காக பல தஸ்தாவேஜுகள் சிக்கி இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் துரைமுருகனுடைய செல்வாக்கை திமுகவில் குறைக்க வேண்டும் என்று திட்டமிட்டே இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. இந்த சோதனைக்கு திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியை ஏற்பாடு செய்தார். அதற்காக புகாரை ரகசியமாக கொடுத்தார் என்றெல்லாம் கூட செய்திகள் சொல்கிறது. உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை துவக்கிவிட்டது. வன்னியர் சமூகத்திற்கான 10.5% போராட்டத்திற்கான கோரிக்கை உச்சகட்டம் அடைகின்ற பொழுது, அந்த போராட்டம் உக்கிரமாக நடைபெறுகின்ற பொழுது துரைமுருகன் வன்னியர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலினிடம் கோரிக்கை எழுப்பலாம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இவர் ஸ்டாலினுக்கு நிர்பந்தம் கொடுக்கலாம். ஆகவே இப்பொழுதே துரைமுருகனை சற்று தட்டி வைத்து விட்டால், அடக்கி வைத்து விட்டால், வன்னியர் சமூகம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாலும், பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் அவர்களுக்கு ஆதரவான குரல் திமுகவின் அமைச்சரவையிலிருந்து எழாது. ஏனென்றால் மற்ற வன்னிய அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வமோ அல்லது சிவசங்கரனோ ஸ்டாலின் இட்ட வேலைகளை மட்டும்தான் செய்வார்கள். ஸ்டாலினிடம் யாரும் போய் சிபாரிசு செய்ய மாட்டார்கள். ஸ்டாலினிடம் வன்னியர்களுக்காக யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை துரைமுருகன் பரிந்துரை செய்தால் செய்யலாம் என்ற எண்ணம் மூத்த அமைச்சர்கள் மத்தியிலேயே திமுகவில் இருக்கிறது. ஆகவேதான் திட்டமிட்டு இன்றைக்கு துரைமுருகனை அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதற்கு திமுகவில் இருக்கின்ற சில ஆதிக்க சக்திகள், சில முக்கியமானவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே துரைமுருகனை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும். ஒட்டுமொத்தமாக திமுகவில் வன்னியர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை குறைத்து விட வேண்டும். திமுகவிற்கு வன்னியர்கள் ஓட்டு போடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். அதிகார மையத்தில் பதவியில் வன்னியர்கள் திமுகவில் இருக்கக்கூடாது என்று திமுக தலைமையை நினைத்து விட்டதாகவும், அப்படி தலைமையை வலிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் திமுகவின் எதிர்ப்பு மனநிலை கொண்ட அமைச்சர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னணியில் தான் இன்றைக்கு துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய சதி திட்டமும் திமுகவிடம் இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வன்னியர்களை ஓரம் கட்டிவிட்டு, வன்னியர்கள் ஓட்டுக்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மற்ற ஜாதிகளுடைய ஓட்டுக்களை மட்டும் ஒட்டுமொத்தமாக வாங்கி ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று ஒரு கனவில் திமுக தலைமை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை என்பது அவருக்கு அரசியல் பின்னடைவே என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.